ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனல் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே டன். மார்க்கெட் நம்ம கரண்ட்டாக வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து 61 பாயிண்ட்ஸ் கிஃப்ட் நிஃப்டி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 8:30க்கு பார்த்தா கிளியராக தெரியும். ஓகே, இது வந்து பெரிய கேப் அப் கிடையாது. மேபி நியூட்ரலே ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்குது. கரண்ட் சினாரி மேபி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 61 பாயிண்ட் நமக்கு கேப் அப். ஓகே டன். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாவே மூவ் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கேட்குற விஷயம், ப்ரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்கிறீங்க, செகண்ட் டார்கெட் சொல்கிறீங்களா? ஓகே, ஆனால் எப்படி இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பெரிய கிராஷ் நடந்திருக்கும். இது ஒரு பெரிய ஃபால். அண்ட் இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு பெரிய ஃபால். இந்த மூவ்மே நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். அகைன் இந்த மூவ்மே நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். இதில் ஒரு பெரிய ஃபால், இந்த பெரிய ஃபால். இப்போ ப்ரோ இது எப்படி ப்ரோ நீங்கள் ப்ரீவியஸாகவே ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த மூவ் கேப்சர் பண்ணதுக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மூவ் இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்னு எனக்கே தெரியாது மார்க்கெட்டில். ஓப்பனாக சொல்லணும், அதான் ஃபேக்ட். மேபி நிறைய பேர் சொல்லலாம் இந்த மூவ் நான் இப்போ ஒரு ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து 90% பீப்புளால் இவ்வளோ பெரிய மூவ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். மேபி அசம்ஷன் வச்சிருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய மூவ் ஃபாலோ ஆகுன்றது யாராலையும் 100% சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் டார்கெட் வெயிட் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலாக ட்ரேட்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே என்னோட ட்ரேட் வந்து நான் ஒரு ஒரு ட்ரேட் வந்து 20,000 போயிருக்கும், 25,000 போயிருக்கும். ஆனால் நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 18,000 எவ்வளோ ப்ராஃபிட் போச்சோ அவ்வளோ ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருக்க மாட்டேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் புக் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ருபீஸ் வரைக்கும் என்னோட ட்ரேட் ப்ராஃபிட் போச்சு. ஆனால் நான் புக் பண்ணது லாஸ்ட்டாக 33,000 ருபீஸில் நான் புக் பண்ணேன். இது எப்படி இந்த சினாரியோ ஒர்க் ஆகும்னா, எப்பவுமே கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வந்தால் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். லாஸ் வந்தது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாஸ் வருது அப்படின்னா, லாஸ் வந்தோன்னா இமீடியட்டாக புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ப்ராஃபிட் வருதுன்னா நம்ம கொஞ்சம் தாராளமாக வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டோட மொமெண்டம் வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் நல்லா மூவ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னும் போது இது வந்து கம்ப்ளீட்டாக இது நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணிக்கணும், பேஸ்டான உங்களோட எமோஷன்ஸ் மூலியமாக தான் லேர்ன் பண்ணிக்கணும். இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஃபாலோ ஆகும், இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து அப்பில் போகும், லோவில் போகுன்றது பேஸ்டான உங்களோட எமோஷன்ஸ் தான். இது வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு என்னோட ஆக்சுவல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,160. என்ன மார்க்கெட் வந்து பொறுமையாக வந்து இந்த ரேஞ்ச் டச் பண்ணிடுச்சுன்னா 24,110 126 நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 6,000 8,000 10,000 ப்ராஃபிட்ல. இந்த ஒரு பெரிய ஃபால் என்னன்னா, மார்க்கெட் வந்து அந்த செல்லிங் ப்ரெஷர்ல சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தது. அதனால தான் இது ஒரு ஒரு பெரிய ஃபால் நான் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கு பிஃபோர் ட்ரேடுமே அதுதான். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து அந்த ட்ரம்ப் நியூஸ்னால இவ்வளோ தூரம் ஃபால் ஆச்சு. ஆனா நான் அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி அந்த இடத்துல புட் ஆப்ஷன் தான் வச்சிருந்தேன். டெக்னிக்கலா செல்லிங். இதுவுமே டெக்னிக்கலா செல்லிங். இந்த டெக்னிக்கல் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கான மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கான மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். மெம்பர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் குடுத்துருக்கேன். இந்த இந்த லைன் நோட் பண்ணீங்க பார்த்தீங்களா? இந்த 58,000 லைன். இந்த 58,000 கட் பண்ணுச்சுன்னா செல் போகலாம். இல்ல 58,178 கட் பண்ணா பை போகலாம்னு இருப்பேன். அதே போல நிஃப்டியுமே சேம். நிஃப்டி இன்னைக்கு நான் என்ன அப்டேட் குடுத்துருப்பேன் அப்டின்னா, மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு மார்னிங் வந்து 10:35 குடுத்த இந்த அப்டேட் இது. இல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்ல எந்த விதமான கால்ஸும் குடுக்க மாட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மெம்பர்ஷிப்ப இன்னிலருந்து எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். மெம்பர்ஷிப்ல யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷன்ல மெம்பர்ஷிப்னு தனியா ஒரு நம்பர் குடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீம் கைட் பண்ணுவாங்க. அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல எந்த விதமான கால்ஸும் நம்ம குடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு கால்ஸ் கேட்காதீங்க. கால்ஸ் குடுக்க மாட்டோம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டைரக்ஷன் எப்படி போகும்? எந்த ரேஞ்ச் எப்படி வந்து நம்ம ட்ரேட்ஸ் கன்சிடர் பண்ணலாம்? எப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணலான்ற அப்டேட் இன்னிலேருந்து கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் ஃப்ரீ. ஓகே. ஃப்ரீயா கிடைக்குது, எந்த கன்டென்ட்டும் உள்ள இருக்காதுன்னு நெனச்சிடாதீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் இதுக்கு முன்னாடி நான் பேமெண்ட் வச்சிருந்தேன். அதிலேயே நெறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது இன்னும் நெறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இதுல கால்ஸ் குடுக்க மாட்டோம். நீங்க கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, மெம்பர்ஷிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. நான் டெய்லி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நான் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும் அப்டின்றவங்களுக்கு மெம்பர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இன்னிலருந்து நான் ஃப்ரீயா குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல மெம்பர்ஷிப்னு ஒரு நம்பர் குடுத்துருப்பேன். கோர்ஸ்ன்னு தனியா நம்பர் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப் தனியா நம்பர் இருக்கும். ஏன்னா கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஐடியா இருக்குன்னா, கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்ல யாருக்குன்னா ஜாயின் பண்ண ஐடியா இருக்கிறவங்க மெம்பர்ஷிப் டேரக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஓகே ஃபைன். இப்போ 24,000 நான் இன்னைக்கு நான் மார்னிங் என்ன குடுத்திருந்தேன்னா 24,180 லோவ கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிரேக் அவுட் ரேட்டஸ்ல செல் போகலாம். இல்லன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,248. ஏன்னா இங்க நமக்கு ஸ்ட்ராங் ஒரு பெரிய செல்லிங் பிரஷர் இங்க இருக்கு. இந்த ரேஞ்ச்ல. அதனால தான் இந்த ஹைய கட் பண்ணதுக்கு அப்புறம் பை பிளான் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க ஸ்கால்பிங் யூஸ் பண்ணிக்கோ. இந்த லோ கட் பண்ணா செல்லுன்றது சொல்லியிருப்பேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 24,000
180 கட் பண்ணி நீங்கள் இன்னைக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,180 இந்த ஜோன் ட்ரா பண்ணிக்க பார்த்தீங்களா? இது நல்லா ப்ராப்பர் பிரேக் அவுட், திருப்பி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து உள்ளே போயிடுச்சு. திருப்பி நல்லா ப்ராப்பர் பிரேக் அவுட், செல்லிங் ப்ரெஷர், அகைன் நமக்கு சஸ்டெயின் ரிஜெக்ஷன் கேன்லாம் கொடுத்துருக்கு. இங்கே தான் எடுத்திருந்தேன். அகைன் சின்னதாக ஒரு சின்ன லாஸ் போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு. இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இந்த அப்டேட்ஸ் நான் மெம்பர்ஷிப்லையுமே கொடுத்துருப்பேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரீயாக கொடுக்குதுன்றது நிறைய பேர் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பொறுமையாக நான் டேரக்ஷனை தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் லெவல் தெரியணும் அப்படின்றவங்களுக்கு மெம்பர்ஷிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த டேர்ம்ஸ் அண்ட் ஒன் டே ஆகும். ஓகேங்களா, இமீடியட்டாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியுது. ஒன் டே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அந்த நேற்று எடுத்த ட்ரேட்ஸுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். நேற்று எடுத்த ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரேஞ்சை நமக்கு டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட். இது வந்து எஸ்டர்டே ட்ரேட். இந்த ரேஞ்ச் மார்க்கெட் நமக்கு டச் பண்ணிட்டு ஒரு ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கும். அதுவும் பார்த்துருப்பீங்க. நேற்று பேங்க் நிஃப்டிக்கான அப்டேட் ஷோ பண்ணுற பாருங்க. ஓகே, நேற்றுக்கான லெவல்ஸ் ஒன் செகண்ட். ஓகே, பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் ஹையில் போயிட்டு திருப்பி ரிஜெக்ஷன் கொடுத்துருந்தது. இங்கேயுமே மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். இது போல் மார்க்கெட்டோட டேரக்ஷன் தெரியணும், நீங்கள் ட்ரெண்டு தெரியணும் அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக தான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்னு கண்டென்ட் இருக்காமல் இருக்காது. எல்லா கண்டென்ட்டுமே எல்லாம் இருக்கும். சேம் தான். இல்லை நான் அதுக்கு பிஃபோர் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் வந்து ஃபால் கொடுத்துருப்பேன். அதுக்கு பிஃபோர் டே வந்து பையிங் ட்ரெண்ட் கொடுத்துருப்பேன். இந்த இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் ஆகும்னு கொடுத்துருப்பேன். இந்த மூவ்மே நல்ல மூவ். இதுலையுமே நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா 24,126 சப்போர்ட் எடுத்து மேலே போகும்னு சொல்லியிருப்போம். ஒரு 1 டேக்கு முன்னாடி நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சேம். இப்போ பிரேக் அவுட் ரேட்டஸ் 24,126 சப்போர்ட் பிரேக் அவுட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஓகே டன். மெம்பர்ஷிப்பில் யாரா ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே டன். அப்போ நாளைக்கான லெவல்ஸ் எப்படின்றத பார்த்துடலாம். கரண்ட் சினாரியோ மார்க்கெட் பெருசாக கேப் அப் கிடையாது. ஒரு ஒரு 50 பாயிண்ட் நமக்கு 50லேருந்து 60 பாயிண்ட்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ செக் பண்ணியிருந்தோம். ஒரு 73 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு. இப்போது என்னோட வியூ என்னென்னா, மார்க்கெட் வந்து ஓகே நாளைக்கான அப்டேட் சொல்கிறேன் உங்களுக்கு. மேபி இன்னைக்கு கேட்டவங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுன்றது யாராலும் ப்ரிடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுதோ அது வரைக்கும் நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி அந்த டார்கெட்ஸை வெயிட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம ஹை டைம் இந்த ஹை அகைன் இந்த ஹை நீங்கள் கனெக்ட் பண்ணினா ஒரு ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். இப்போ நீங்கள் ஜஸ்ட் நான் ஒரு லைனாக கனெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு இந்த லைன் வேலிடாக ஆட் ஆயிடுச்சுன்னா நான் மெம்பர்ஷிப் அப்டேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் லைன், இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் லைன். இப்போ என்னன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆக்ட் ஆகுது. இது வந்து ஹை டைம் ஃப்ரேம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு லாங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது. இப்போ என்னோட வியூ என்னன்னா 24,000 கட் பண்ணுற வரைக்குமே மார்க்கெட் வந்து லைக் இது வந்து ஒரு பையிங் ஆக்ட் ஆகும். 24,000 என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. 24,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இதை கட் பண்ணதுன்னா இந்த இடத்துல ஒரு நோ ட்ரேட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,019 24,933 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அதே போல் நீங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிள் நாளைக்கான ட்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள நோ ட்ரேட்ஸ் வந்தால் இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து எங்கே ஃபாலோ ஆகும்னு சொல்லி கரண்ட் சினாரி மார்க்கெட் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா சேஃபர் ஜோன் ரிஸ்க் ஜோன் சொல்கிறேன். 24,126 வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,187 இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆக பாசிபிள். நீங்கள் பை பிளான் பண்ணிங்கன்னா 24,248. ஓகே, 24,248 இந்த ஹையை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பை பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஹை ஓகே அகைன் மார்க்கெட் ஹை போயிட்டு சப்போர்ட் இருக்குன்னா இங்கேருந்து ரிவர்சல், அகைன் இந்த ரேஞ்சில் நமக்கு டச் பண்ணதான் இங்கேருந்து திருப்பி ரிவர்சல். 24,019 இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இங்கெல்லாம் வச்சுன்னா இங்கெல்லாம் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துன்னா ஒரு சின்ன புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய புல் பேக்கில் ஒரு ஸ்மால் ரிவர்சல். அப்போ பையிங் ஜோன்னா 24,019 இது மட்டும் தான் பையிங் ஜோன். ரிமைனிங் எல்லாமே செல்லிங் ஜோன். அதுக்கப்புறம் 24,248 வந்து ஒரு பையிங் ஜோன். அகைன் செல்லிங் ஜோனா 24,110 24,187. இந்த லோ கீழே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,993 கீழே போச்சு அப்படின்னா நாளைக்கு நான் லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இல்லை மேபி நாளைக்கு மார்னிங் இந்த லோ கீழே போச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, மெம்பர்ஷிப் ஃப்ரீ தான், யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஃப்ரீன்றது யாரோ அது ஃப்ரீயாக தானே இருக்குது, என்ன கண்டென்ட் கொடுத்துட்டு போகிறோன்னு நினைக்காதீங்க. டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் டேரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். இப்போ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எல்லா லெவல்ஸுமே கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். சிம்பிள். நான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா
50 நல்லா பண்ணிக்கோங்க. 57,871 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன் நாளைக்கு ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்சில். இங்கே நான் ரிவர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பை போச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகும். இதுவுமே சேம் தான். ஹை டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ரிவர்சல் இல்லைனா மார்க்கெட் வந்து ஹை போச்சுன்னா நமக்கு 58,110ல ரிவர்சல். ஓகேங்களா, இங்கே ரிவர்சல் இல்லை டேரெக்டாக பிரேக் அவுட் கொடுச்சுன்னா இங்கேருந்து நமக்கு ஃபால். ஓகே, இப்போ நீங்கள் பை பிளான் பண்ணிங்கன்னா 58,178க்கு மேலே போச்சுன்னா பை, இதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் பை பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து பை எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் ஓரளவு டவுனில் இருக்குது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் செல்லு தான் பிளான் பண்ணணும். 57,586, 57,270, 58,178, 58,391 இந்த ரேஞ்ச். இங்கேருந்து நம்ம ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா மார்க்கெட் வந்து பார்த்தா இந்த ஹையில் போயிட்டு அப்போது 58,100 வரைக்குமே நமக்கு வந்து செல்லிங் ஜோன் தான். அதுக்கப்புறம் 58,178க்கு மேலே போச்சுன்னா தான் பையிங் ஜோன். ஓகே, ஹோப் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோஸ் கொடுக்க நான் பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் நான் ட்ராவல், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அந்த இதுன்னு இஷ்யூவில் கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோக்கு மெம்பர்ஷிப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கும் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி 200 லைக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க அந்த வீடியோவுக்கு. 200 லைக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மெம்பர்ஷிப் பண்ணுறது உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். முடிஞ்சாக்க பிஃபோரே வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி வைங்க ஃப்ரீ மெம்பர்ஷிப்னு. மெம்பர்ஷிப்னு தனியாக நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு பண்ணுங்கள், மற்ற நம்பருக்கு பண்ணாதீங்க மெம்பர்ஷிப்ன்ட்டு. ஓகே, புரிஞ்சிருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க உங்கள் ஒப்பீனியன் என்னன்ட்டு. அடுத்த அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பை.